இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வீடியோனா வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு வந்து என்னன்னா 3 டைப் ஆஃப் ஆம்லேட்ஸ் வந்து என்ன உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன். இது வந்து என்ன ஒரு மாஸ்டர் செஃப் இன்ஸ்பிரேஷன்னே நீங்க எடுத்துக்கலாம். நம்ம மாஸ்டர் செஃப்ல போன வீக் பார்த்தீங்கன்னா எக் வச்சு நிறைய சேலஞ்சஸ் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க. அதுல விஜய் சேதுபதி சார் வந்து என்ன ஒரு ஆம்லேட் வந்து பண்ணி காமிச்சாங்க. அதுக்கு பேர் வந்து என்ன பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்ச் ஆம்லேட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வச்சாங்க. ஸோ அந்த இதை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து நார்மலா ஃப்ரெஞ்ச் ஆம்லேட் வந்து என்ன எப்படி வந்து செய்வாங்க அப்படிங்கறத கத்துட்டு உங்களுக்கு வந்து என்ன ஃப்ரெஞ்ச் ஆம்லேட், அமெரிக்கன் ஆம்லேட் அண்ட் பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்ச் ஆம்லேட் இந்த மூணுமே வந்து என்ன இந்த மூணு ரெசிபியுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அதை வந்து என்ன ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கிளாசிக் ஃப்ரெஞ்ச் ஆம்லேட் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஒரு பவுலில் வந்து என்ன ஒரு 2 முட்டையை வந்து என்ன உடச்சி ஊற்றிக்கோங்க. நீங்கள் ஒரு முட்டை எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு அந்த திக் லேயர் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்கு 2 முட்டையாவது நீங்கள் வந்து என்ன ஊற்றுற மாதிரி இருக்கும். அண்ட் அதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து என்ன நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை வந்து என்ன மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளஃபியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு வந்து என்ன நல்லா ஃப்ளஃபியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து என்ன ஒரு நான்ஸ்டிக் கடாய் வந்து என்ன வச்சுருக்கிறேன். நான்ஸ்டிக் பேன் வச்சு அதில் பட்டர் வந்து என்ன போட்டு நல்லா அதை வந்து என்ன மெல்ட் பண்ண விட்டுருங்க. நான்ஸ்டிக் கடாயில் நீங்கள் இது செஞ்சீங்கன்னா தான் நல்ல பர்ஃபெக்டான ஒரு ஆம்லேட் வந்து என்ன நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா முட்டையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஹீட்டை வந்து என்ன ரொம்பவும் சிம்மில் வந்து என்ன வச்சுக்கோங்க. நல்ல லோ ஹீட்டில் வச்சுட்டு இதை ஷேக் பண்ணி அந்த சைடில் உள்ள எல்லா ஆம்லேட்டையும் வந்து என்ன உள்ளே தள்ளி விடணும். வெந்த ஆம்லேட் எல்லாத்தையும் உள்ளே வந்து என்ன தள்ளி விடணும். நம்ம உள்ளே தள்ளி விட்டுட்டு மீதி உள்ளதை வந்து என்ன இப்படி ஷேக் பண்ணி வந்து என்ன விடணும். இப்படி விட்டிங்கன்னா தான் நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஃப்ரெஞ்ச் ஆம்லேட் வந்து என்ன நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா வச்சோ இல்லை அப்படின்னா ஒரு தோசை கரண்டி வச்சோ இப்படி வந்து என்ன லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. அது நடுவில் பிரேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்னென்னா கவலைப்பட வேண்டாம். நம்ம இப்படி லெவல் பண்ணுறப்போ அதுவே வந்து என்ன மறுபடியும் நார்மல் பொசிஷனுக்கு அது வந்துடும். ஸோ இது லைட்டாக சிம்மில் வச்சே நல்லா இதை வந்து என்ன வேக விட்டுருங்க. வேக விட்டுட்டு அடியில் வந்து என்ன ரொம்பவும் பேர்ன் ஆகிடக்கூடாது. அப்படியே வந்து என்ன நம்ம வந்து எடுத்துடணும். இது லெவல் பண்ணதுமே இதை வந்து என்ன ஃபோல்ட் பண்ணி நம்ம வெளியில் எடுத்துடணும். நான் வந்து ஒரு க்யூப் மட்டும் பட்டர் வந்து ஆட் பண்ணேன். உங்களுக்கு வேணுன்னா இன்னொரு க்யூப் பட்டர் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இது மாதிரி மெதுவாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு இது வந்து ஈஸியாகவே உங்களுக்கு வந்து என்ன ஃபோல்ட் பண்ண வரும். அது மாதிரி ஈஸியாகவே பேனை விட்டு வெளியில் வந்துடும். அப்படியே நம்ம இதை வந்து என்ன பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ மெதுவாக இப்படி வச்சுட்டு நீங்கள் இதை தள்ளி விட்டிங்கனாலே அது வந்து என்ன போய் விழுந்துடும் பிளேட்டில். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்மள்ட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன கொத்தமல்லி வந்து லைட்டாக துவிக்கிறேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி. அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எது வச்சு வேணாலும் நீங்கள் வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஆம்லேட் வந்து என்ன ரொம்பவே டேஸ்டியாக வந்து என்ன ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு பட்டர் வந்து தடவணும் அப்படின்னாலும் தடவிக்கோங்க. இது ஒரு கிளேஸ் வந்து என்ன கொடுக்கும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட்டு அமெரிக்கன் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கும் அதே பவுலில் வந்து என்ன ஒரு 2 முட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு சேம் கொஞ்சமாக வந்து என்ன உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து என்ன அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஃப்ளஃபியாக தான் இருக்கணும். ஃப்ரெஞ்ச் ஆம்லேட்க்கும் அமெரிக்கன் ஆம்லேட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னங்கிறது நான் சொல்கிறேன். இது மாதிரி பேனில் வந்து என்ன பட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்ல இந்த பட்டர் உருகுனதும் நம்ம முட்டையை வந்து என்ன உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் முன்னாடி உள்ள அதே ப்ராசஸ் தான். ஆனால் நீங்கள் இப்போ பேனை வந்து ஷேக் பண்ண வேண்டாம். பேனை அப்படியே வச்சுட்டு அங்கே சைடில் உள்ள லேயர்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன உள்ளே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு கடைசியாக வந்து என்ன ஸ்பேச்சுலா வச்சு அதை வந்து என்ன லெவல் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு பாட்டம் பேஸ் வந்து என்ன அதில் உங்களுக்கு ரொம்ப குக்காக இருக்கக்கூடாது ஃப்ரெஞ்ச் ஆம்லேட்டில். ஆனால் இதில் வந்து என்ன பாட்டம் அந்த கீழே உள்ள பாட்டம் வந்து என்ன நல்லாவே குக்காக இருக்கணும். மேலே உள்ளது வந்து என்ன இது மாதிரியே வந்து என்ன இருக்கணும். இதுதான் ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸு. ஸோ இதை நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்பேச்சுலா வச்சு நல்லா லெவல் பண்ணிங்கனாலே அது வந்து என்ன பிரேக் எல்லாமே சரியாயிரும். நல்லாவே லெவல் ஆயிரும். இதுக்கு மேலே நான் வந்து என்ன கொஞ்சமாக சீஸ் வந்து என்ன ஆட் பண்ணிக்கிறேன். அது உங்களோட விருப்பம் தான். சீஸ் ஆட் பண்ணிங்கன்னா இனிமேல் நல்லாயிருக்கும். ஸோ
அதனால் உங்கள்கிட்ட என்ன சீஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பேக்கெட் சீஸ் தான் இருந்தது, அதை வந்து என்ன கட் பண்ணி தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸ்லைஸ் சீஸ் இருக்கும்ல, ஸோ அதை தான் கட் பண்ணி நான் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சீஸ் வந்து ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து என்ன திருவி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்ல பாட்டம் எல்லாமே நல்லா வெந்து வரவும் இதை வந்து என்ன ஹாஃப் ஃபோல்டு வந்து பண்ணணும். இதை வந்து போன இது மாதிரி ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணாமல் ஹாஃப் ஃபோல்ட் பண்ணி அப்படியே வந்து என்ன இது வந்து எடுத்து வச்சிடணும். ஸோ இதுதான் இந்த 2 ஆம்லேட்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் இது. ஸோ இதை வந்து என்ன பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எப்பவும் போல் கொத்தமல்லி வச்சு வந்து என்ன ஃபுல் கார்னிஷ் வந்து என்ன பண்ணிக்கலாம். நம்மளோட அமெரிக்கன் ஆம்லேட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்ச் ஆம்லேட் எப்படி பண்ணணுங்கிறது பார்க்கலாம். இது வந்து என்ன மாஸ்டர்செஃப் இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ எப்பவும் போல் 2 முட்டை வந்து என்ன சேம் பவுலில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன நல்ல முட்டையை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வெங்காயத்தை வந்து என்ன கட் பண்ணி நான் அதையும் உள்ளே இந்த ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக சால்ட் வந்து என்ன ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக சால்ட் வந்து என்ன ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பேனை வந்து என்ன நல்லா சூடு பண்ணியாச்சு. நான் சூடு பண்ணதுக்கப்புறம் எப்பவும் போல் பட்டர் வந்து என்ன ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி பட்டர் மெல்ட் ஆகவும் நம்மளோட அந்த முட்டையை வந்து என்ன உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. சேம் ப்ராசஸ் தான். கம்மியான ஹீட்டில் வச்சுட்டு முட்டை எல்லாத்தையும் உள்ளே வந்து என்ன தள்ளி விடுங்க. தள்ளி விட்டு பேலன்ஸ் உள்ளதை வச்சு வேக வச்சுட்டு திருப்பி ஸ்பேச்சுலா வச்சு எல்லாத்தையும் வந்து என்ன ஈவன் பண்ணிடலாம். இதில் நம்மளோட டச் வந்து என்ன இருக்கும், நம்ம செய்கிற ஆம்லேட்டோட டச் வந்து என்ன இதில் இருக்கும். ஸோ இது மாதிரி நல்லா ஈவன் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பெப்பர் வந்து என்ன ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை கொஞ்சமாக வந்து என்ன ஃபோல்ட் பண்ண வந்து என்ன ஆரம்பிச்சிடலாம். இது லைட்டாக வந்து என்னென்னா இன்னும் சூடாகலை. இப்போ வந்து என்ன ஃபோல்ட் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா பின்னாடி வந்து என்ன அந்த அளவுக்கு உங்களுக்கு வெந்திருக்காது, லைட்டாக தான் வந்து என்ன இருக்கும். ஸோ அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளேயே வந்து என்ன இதை வந்து எடுத்துடணும். ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து என்ன பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வரும். நம்மளோட 3 ஆம்லேட்டுமே ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு உள்ளது வந்து என்ன ஃப்ரெஞ்ச் ஆம்லேட், செகண்ட் அமெரிக்கன் ஆம்லேட், தேர்ட் வந்து என்ன பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்ச் ஆம்லேட். 3 டிஃபர் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து என்ன உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது கட் பண்ணுறப்பவே வந்து என்ன அவ்வளோ ஈஸியாக கட் ஆகும். நான் வந்து ஒரு கையை வச்சு கட் பண்ணுறதுனால என்னால் கட் பண்ண முடியல. நான் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பிளேட்டை வந்து பிடிச்சிட்டு நான் அதுக்கப்புறம் கட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு இது வந்து சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஃப்ரெஞ்ச் ஆம்லேட்டு, அமெரிக்கன் ஆம்லேட்டும் அதே மாதிரி கட் பண்ணுறேன். இதில் வந்து என்ன சீஸ்லாம் நம்ம போட்டதுனால அந்த சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி போய் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம விரித்து பார்த்தோன்னா உள்ளே வந்து என்ன அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகி போய் இருக்கும். ஸோ அந்த எக்கும் அந்த சீஸோடையும் நம்ம சாப்பிட்டோன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து என்ன நமக்கு வந்து ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி தான் ஃப்ரெஞ்ச் ஆம்லேட் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக எந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது அப்படி தான் இருக்கும். சேம் இதுவும் அதே மாதிரி தான் பயங்கர சாஃப்டாக நல்லா சீஸியாக வந்து என்ன இது வந்து இருக்கும். அண்ட் பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்ச் ஆம்லேட் சேம் ப்ராசஸ் தான். இதுவும் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளவு ஜூஸியாக எவ்வளவு சாஃப்டாக எவ்வளோ லேயராக அது வந்து என்ன இருக்குதுன்னு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட 3 ஆம்லேட்டுமே வந்து என்ன அவ்வளவு ஒரு பர்ஃபெக்டாக வந்து என்ன நமக்கு வந்து வந்திருக்கு. அண்டு இது அமெரிக்கன் ஆம்லேட் வந்து என்ன உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நடுவில் வந்து என்ன நமக்கு அந்த சீஸ் வந்து என்ன மெல்ட் ஆகிருக்குது. அவ்வளவு ஒரு கிளியராக வந்து என்ன நமக்கு வந்து தெரியும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். நடுவில் வந்து என்ன இந்த சீஸி லேயர் வந்து என்ன இருக்கும் அதில். ஸோ சாப்பிட்றதுக்கு 3மே அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து என்ன இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன இந்த 3ஐயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன சேம் ப்ராசஸை வந்து என்ன செஞ்சு பாருங்கள். 3மே பர்ஃபெக்டாக வந்து என்ன உங்களுக்கு வரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான ஆம்லெட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பேன். இதில் என்னோட ரிவ்யூன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெஞ்ச் ஆம்லெட் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. சாப்பிட்றதுக்கே வந்து என்ன அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. அதே மாதிரி அமெரிக்கன் ஆம்லேட்டும் வந்து என்ன சீஸ் போட்டதுனால யார் யாருக்கெல்லாம் சீஸ் போட்டால் ரொம்ப பிடிக்குமோ ஸோ அவங்க வந்து என்ன மஸ்ட் ட்ரை அமெரிக்கன் ஆம்லேட். அண்ட் பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்ச் ஆம்லேட் வந்து என்ன நார்மலாக நம்ம வீடுகளில் நம்ம செய்கிற அந்த ஆம்லேட்டோட டச் வந்து என்ன இருந்தது. அதில் வந்து என்ன வெங்காயம், மிளகா, அதே மாதிரி பெப்பர்லாம் தூணதுனால அந்த ஒரு டச் வந்து என்ன இருந்தது. நீங்கள் வந்து என்ன இந்த மூணையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஆம்லேட் பிடிச்சது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸை பார்த்துட்டு நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரியான ஒரு நியூ வீடியோ நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.